காலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நம்மளால் கடந்த ஒரு 2 days நம்மளால் வீடியோ போட முடியல. அது கொஞ்சம் நம்ம அது அக்ரிகல்ச்சர் ஒர்க் இருந்தனால அங்கே போயிட்டோம். அதனால் டைம் இல்லை, அதனால் போட முடியல. நம்ம கிளியராக 21ஆம் தேதி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி வீடியோவில் யாரும் ஷார்ட் போகாதீங்க. ஏன்னா இந்த இடத்துல 200 day மூவிங் ஆவரேஜ் இருக்குது. இங்கே ஷார்ட் போனீங்கன்னா மாட்டிக்குவீங்கன்னு சொல்லி கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அங்கேருந்து சரியான ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி நிஃப்டி நியர்லி ஒரு 800 பாயிண்ட் கிட்ட ஏறிட்டாங்க நம்ம சொன்ன ரேஞ்சிலேருந்து. ஆக்சுவலாக நம்ம 22ஆம் தேதி நல்ல ஒரு ஃபால் இருந்துச்சு. ஆக்சுவலாக 22ஆம் தேதியே மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்க வேண்டியது. ஆனால் டவுன் அன்னைக்கு. அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதானி இஷ்யூ, அந்த அதானியில் தான் ஏதோ கேஸ் அமெரிக்காவில் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்ட்டு அந்த ஒரு ரீசன்னால், பேட் நியூஸ்னால் நிஃப்டி பயங்கர ஃபால் ஒன்று நடந்துச்சு. அந்த ஃபால் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி எடுத்துகிட்டு இப்போ மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்து ட்ரெண்டே இப்போ பை சைடு சேஞ்ச் ஆன மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னா, இன்றைக்கி நம்ம அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன் ரிசல்ட் வந்தனால ஓப்பனிங்கே 350 பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகி அப்படியே சைடு வேஸில் முடிஞ்சிச்சு. மேலேருந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருந்தாங்க. அப்படியே இறங்கி கொஞ்சம் ஏறினாங்க. இப்படியே சைடு வேஸில் இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஃபர்தராக இப்போ இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்ரி லோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங், அவ்வளோதான். இப்போதைக்கு ஷார்ட் யாரும் போகாதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைன் ரிவர்சல் கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக பாருங்கள். நிஃப்டி பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி இறங்கிட்டே இருந்தாங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்திருக்குது. பிரேக் அவுட் நடந்து ப்ளஸ் மந்த்லி ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க 24,200. அதுக்கு மேலேயே போய் க்ளோஸ், இன்றைக்கி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இனிமேல் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஷார்ட் போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏறிச்சுன்னா மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. 24,537. இதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சுச்சுன்னா அடுத்த டார்கெட் இங்கே போயிடுவான் 25,200. ஸோ அதை தான் இனிமேல் ட்ரெண்டு ரிவர்சல் கொடுத்த மாதிரி இப்போ மாறி இருக்குது. ஸோ இதுவுமே ஷார்ட் இப்போதைக்கு போகாதீங்க, அவாய்ட் பண்ணுங்கள். இனிமேல் மார்க்கெட் ஓவராலாக வீக் ஆகணும் அப்படின்னா இந்த ரீசன் லோ இருக்குது பாருங்க. இங்கே இந்த ரோவை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்டு வீக் ஆகும். 23,250 கையில் போய் மார்க்கெட் க்ளோஸ் வைக்கணும். அப்படி வச்சா மட்டும்தான் மார்க்கெட் ட்ரெண்டு ஓவராலாக செல் சைடு போகும். இப்போதைக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்து பை சைடு மூவ் ஆகிட்டுருக்குறான். அப்படி சப்போஸ் இறங்கினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி ரெசிஸ்டன்ஸ் லைன் படி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இருந்து இறங்கினா 23,682 இங்கே திருப்பி ரிவர்சல் கொடுக்கறதுக்கு தான் பாசிபிள் இருக்குது. சப்போஸ் இறங்கிருச்சு, இங்கேருந்து இறங்குது, ஷார்ட் போகலாம், இது டவுன் ட்ரெண்டு அப்படின்னு நினச்சி ஷார்ட் போயிடாதீங்க. இறங்குறது ஏறுறதுக்கு தான் இனிமேல். ஸோ இனிமேல் எவ்ரி லோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் போணுச்சுன்னா ரீசெண்ட் ஹையான அந்த 26,290 அந்த ரேஞ்சுக்கிட்ட போகிறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. இந்த பாருங்கள், இந்த ரேஞ்சு 26,290 கிட்ட போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது மார்க்கெட் ஏறி வந்தால். ஏன்னா அங்கே போயிட்டு தான் இனிமேல் திருப்பி கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அங்கே வந்தாலும் டபுள் டாப் மாதிரி ஆயிரும். அதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சா தான் ஃபர்தர் அப்சைட் இருக்கும். அங்கே போய் க்ளோஸ் வைக்கல, மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்து திருப்பி மார்க்கெட் செல் சைடு தான் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பை பண்ண ஷார்ட் போகிறத அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பை சைடு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சப்போஸ் சின்ன ஃபால் நடக்குது அப்படின்னா குவான்டிட்டி மினிமமாக எடுத்துகிட்டு அதில் ப்ராஃபிட்டும் மினிமமாக எடுத்துகிட்டு வாங்க. பை சைடு இனிமேல் அதிகமாக ஏறுமா மார்க்கெட்டு. ஸோ ப்ராஃபிட் பை சைடு போனீங்கன்னா தான் அதிகமாக கிடைக்கும். ஷார்ட் சைடு போனீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக தான் புக் பண்ணணும், குவான்டிட்டியும் கம்மியாக தான் எடுக்கணும் ஷார்ட் சைடு. ஸோ இதை கிளியராக ஃபாலோ பண்ணிங்க. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைக்காலஜிக்கல் லெவல் அந்த 52,350 இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்க மாட்டேங்கிறான். இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஷார்ப்பாக இந்த ரேஞ்சுக்கு போயிடுவான். சப்போஸ் இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே க்ளோஸ் வைக்கிதுன்னா
இங்கே வந்து அடுத்த டார்கெட் வந்து 54,420. இதுதான் அடுத்த ஒரு 2000 பாயிண்ட் சாலிடாக பேங்க் நிஃப்டி ஏற்றிடுவோம். ஏன்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப நாளாக கன்சால்டேட் ஆகிட்டே இருக்கிறான். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து இவனும் வந்து பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் கொடுத்துருவான். மேலே கொடுத்து மேலே ஏறதுக்கான எல்லா பாசிபிளும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை நாள் ஃப்ளோட் ஆகிருக்கான்னு பாருங்கள். டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அக்டோபர் 7லேருந்து கிட்டத்தட்ட 1.5 மாதமாக வந்து இங்கேயே தான் நிற்கிறான் மார்க்கெட்டு இந்த பேங்க் நிஃப்டி. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா அடுத்த டார்கெட்டு இந்த டார்கெட் தான். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் பேட்டர்ன் இப்போ வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருக்குது. இதை தூக்கி அப்படியே நீங்கள் வச்சிங்கன்னா என்ன வருதோ அதுதான் டார்கெட்டு. அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் சைட்வேஸில் மாறுதா இல்லை வந்து மேலே பிரேக் அவுட் நடக்குதாங்கிறது அந்த இடத்துல போயிட்டு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஷார்ட் போயிடாதீங்க யாரும், நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும். டெலிவரி ஸ்டாக் எடுக்கிறதுனாலும் எடுத்துகிட்டு ரீசெண்ட் ஆகி போணுச்சுன்னா அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. மார்க்கெட் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் சரி பர்சனலாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் உறவினர்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.